வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பேலியோ டயட்டோட டே வந்து 13 தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல தான் போகிறேன். வீடியோ எதுவும் எடுக்க முடியல என்னால். நானும் ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாமல் எடுத்து தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் வீடியோ அக்கா என்ன சாப்பிட்டீங்க, டயட் ஃபுட்டாக என்னென்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு சிலர் பார்க்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, ஃபுல்லாகவே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கும் டைம் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அதை நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நானும் ஒரு 1.5 வயசு குழந்தை 1 வயசு குழந்தைய நான் பார்த்துட்டு தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஈவினிங்காக நான் என்ன சாப்பிட்டேன், காலையில் என்ன சாப்பிட்டேன், மதியம் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் ஒரு 6 மணி போல் எந்திரிச்சோடனே நான் ஓமம், கருஞ்சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, அப்புறம் வெந்தயம், இந்த நாளையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு போட்டு ஒரு மார்னிங் டீடாக்ஸ் வாட்டரை எடுத்துப்பேன். நல்லா ஒரு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு வெதுன்னு சூடில் குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா சுகர் சேர்க்காமல் பால், டீத்தூள் மட்டும் கொதிக்க வச்சு நல்லா குடிச்சிருவேன். அப்புறம் அதை குடித்ததுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தான் குடிப்பேன். ஏன்னா குடிக்கணும் போல் தோணுச்சுன்னா. நார்மல் டயட்டில் இருக்கப்போ நான் பால் காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டேன். எப்போயாவது ஒருக்கா எனக்கு தலைவலி அப்படின்னா குடிப்பேன், சுகர் இல்லாமல் குடிப்பேன். அதே மாதிரியே சாயங்காலமும் குடிக்க தோணுச்சுன்னா குடிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் என்ன எடுத்துக்கிட்டேன், சரி காலையில் ஒரு 9 மணி போல் பட்டர் காஃபி, இல்லைன்னா இருந்துச்சுன்னா பட்டர் காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா எடுத்துப்பேன். இல்லைன்னா அவிச்ச முட்டை 2 எடுத்துப்பேன். இன்றைக்கி என்ன குடித்தேன்னா பட்டர் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸை அப்படியே பொரியல் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டேன். அதில் எதுவும் போடலை, வெறும் முட்டைக்கோஸு, வெங்காயம், தக்காளி இது மட்டும் தான் போட்டிருந்தேன். முட்டையெல்லாம் எதுவும் போடலை. நைட்டுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஒன்றுமே எடுத்துக்கல, பசிக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக சாயங்காலம் காஃபி குடித்தேன், டீ குடித்தேனா அதோடவே விட்டுட்டேன். நான் ரொம்ப பசி இல்லை. அப்புறம் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருந்துச்சா, அதையும் செஞ்சுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டீ வச்சு எல்லாத்துக்குமே காஃபி டீலாம் போட்டு கொடுத்துட்டு நானும் டீ குடிச்சிட்டு ஒரு பக்கத்தில் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்துலேயே இங்கே ஒரு 500 மீட்டர்லேயே மலை இருக்குது. அங்கே போயிட்டு நல்லா வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தா செம்ம கிளைமேட்டு. சரி அப்படியே அங்கேயே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாப்பாவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அப்போ வந்ததுக்கப்புறம் இங்கே சரி பழைய இட்லி இருந்துச்சு, காலையில் செஞ்சு அவிச்சு வச்சேன். அதை யாரும் சாப்பிடல, போதும்ட்டாங்க. சரின்ட்டு நான் அதை அப்படியே வேஸ்ட் பண்ணாட்டி என்ன, அரிசி உளுந்து விற்கிற விலைக்கு நமக்கு என்ன வேஸ்ட் பண்ணவா தோணும் அப்படின்ட்டு நானும் வேஸ்ட் பண்ணல. அதை அப்படியே கட் பண்ணி இட்லி பொடி மாஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலை வச்சிட்டா. சின்ன குழந்தைய பார்த்துக்கிறது சும்மாவா வேணும், அவ்வளோ டார்ச்சர். ஒன்றுமே பண்ணல. அந்த கண்ணாடி எங்கேயோ அவங்க அப்பா எடுத்து வச்சிட்டாரு போல், அதை எடுத்து கொண்டாந்து கீழே போட்டு அதை நான் தெரியாமல் மிதித்து உடஞ்சி அப்புறம் அது வேறு க்ளீன் பண்ணிட்டு கிடந்தேன். அதை எடுக்க போயிட்டு அவள் கையில் வேறு கிழிச்சு விட்டுச்சு. அதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவளை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துகிட்டு இந்த இட்லி பொடி மாதிரி செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போடுறப்ப அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இது நான் என்றைக்கு ட்ரை பண்ணேன்னா, ஒரு நாள் என் ஹஸ்பண்டு அன்டைமில் வந்துட்டாங்க. இட்லி மட்டும் தான் இருந்துச்சு. நைட்டு இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். அது காலி ஆகிட்டனால சரி இட்லி மட்டும் தான் இருந்துச்சு, பசிக்குது ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு அப்படின்னாங்க. எனக்கு 4 இட்லி 2 முட்டை இருந்துச்சு. அதை கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி 4 இட்லியை போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கி கொண்டு போய் கொடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. காரத்துக்கு சிக்கன் மசாலா, கறி மசாலா இதுதான் போட்டிருந்தேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இட்லி நல்லா எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். அது என்ன போடலை, இதுதான் நான் செஞ்சு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இதனால் பழைய இட்லி யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலியாயிரும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைபு, லைக் எல்லாமே எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அடுத்த டைம் நான் போடுற வீடியோ இன்னும் எக்ஸ்பெக்டேஷனாக நீங்கள்
நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் இது சொல்லலாம். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இன்னும் பெட்டராக என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாட்டா.